ஒரு விஷயத்துக்காக பல வருஷமா நானும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அது எனக்கு அமையவே மாட்டேங்குது. எத்தன வருஷம்னு கணக்கே இல்ல. 30 வருஷத்துக்கு மேலாக நான் இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? அது படிக்கிறது தான். எழுத படிக்க கத்துக்கணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. ஆனா அது அந்த வயசுலேருந்தே நடக்கல. எனக்கு விவரம் தெரிஞ்சு 4, 5 வயசுல அப்பவே எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால ஸ்கூலுக்குலாம் என்ன அனுப்பவே இல்ல. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஒரு 2 நாள் போய் இருக்கேன். அது ஞாபகம் இருக்கு. அது அப்புறமா ஒரு 2 வருஷம் திருப்பி பிரேக் வந்து, திருப்பி இன்னொரு ஸ்கூல்ல போயிருக்கேன். அதுவும் 1 வாரம் 2, 3 நாள் தான் அதுவும். அது கன்டினியூவா போல. அநேகமா 1 நாள் 2 நாள் தான் நெனைக்கிறேன். அப்பயும் நான் போகல. அப்புறமேட்டு அப்படியே போயி வருஷமே 10 வயசு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்க அம்மா கொண்டு போயி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்திடலான்ட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. ஹாஸ்டல்ல தங்கி அப்படியே படிக்கலான்னு கவர்மெண்ட் இதுல. ஆனா அப்ப எனக்கு பயம். வீட்ல விட்டுட்டு அந்த வயசுலயே நான் அழுத, "இல்ல நான்லாம் விட்டுட்டு தனியா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வீட்டிலேயே இருந்து எங்க அம்மாகிட்டயும், எங்க தாத்தாகிட்டயும் எங்க தாத்தாலாம் அதிகமா பேப்பர், புக்கெல்லாம் வாங்குவாங்க. அது எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு, அது எழுத்தெல்லாம் எப்படி நம்ம படிக்கணும்னு கேட்டு, கொஞ்சமா தமிழ் மட்டும் படிக்க கத்துக்கிட்டேன். நார்மலா நான் அந்த பேப்பர்ல வர தமிழ் இதுதான். திருக்குறள் இந்த மாரிலாம் எனக்கு படிக்க வராது. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வராது. அந்த செந்தமிழ் இந்த மாரி தமிழ்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வராது. புக்கு இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஓரளவு. அதுக்கப்புறமா என்னோட 13, 14 வயசுல மறுபடியும் ஒரு காரணத்துக்காக நான் வெளியலாம் கேட்கும்போது, அதுக்கப்புறமா எங்க ஸ்கூல் பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அங்க போய் கேட்கக்குள்ள, "உனக்கு ஓரளவு கொஞ்சம் தெரியுதும்மா, அதனால வயசு இப்போ 14 வயசு பக்கம் ஆயிடுச்சு. உன்ன ஒரு 4வதுலயோ, 3வதுலயோ நான் உன்ன சேர்த்து விடுறேன். நீ அதில பாஸ் பண்ண பாரு. அதுக்கப்புறமா நீ டைரக்ட்டா 5வது கூட போயிடலான்னு" சொன்னாங்க. அதுவும் அப்படியே தான். குடும்ப சூழ்நிலையினால அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. முடியல என்னால. இப்படியே நானு இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் நான் ட்ரை பண்ணது அளவே இல்லன்னு சொல்லலாம். ஆனா, அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாய்ப்பாடு மட்டும் ஒரு எத்தன வாங்கியிருப்பேன்னு கணக்கே இல்ல. வீட்லயே வாய்ப்பாட வாங்கி இதே மாரி தான் அந்த சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நானும் பார்க்குறேன். அந்த ஆக்காய்க்கு எழுதுனா அந்த ஸ்டைல்லயே அதே தான் வருது. அதுக்கப்புறம் இந்த வயசுலயும் எனக்கு இதுக்கு மேல வரவே மாட்டேங்குது. இப்பயும் நான் எழுத ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது மறுபடியும் எனக்கு என்னமோ அந்த ஆசைய விடல. எப்படியாவது அது படிச்சே ஆகணுன்ட்டு. ஏன்னா சில இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்குள்ள நம்ம பேரு, அட்ரஸ்லாம் கேட்டு அவங்க கடகடன்னு எழுதக்குள்ள எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மொழிய நம்ப வாய்மொழியா சொல்லக்குள்ள அது எழுத்துப்பூர்வமா வர்றது அது எவ்வளோ அழகான விஷயம். அது எந்நாட்டும் படிக்காதவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில அதில மேல ஈர்ப்பு எனக்கு அவ்வளோ அதிகம். அது சொல்ல வேண்டியதே இல்ல. அந்த வார்த்தைய நான் எழுத்து வடிவில கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்பலாம் இல்ல. எழுத படிக்க தெரியுமான்னு கேட்பாங்கள்ல, அந்த இது நானு கத்துக்கணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்பயும் ட்ரை பண்றேன். வாய்ப்பாடு பார்த்து தான் எழுதிட்டுருக்கேன். இது ரொம்ப வருஷமா அந்த கையெழுத்து எனக்கு இப்படியே தான் வருது. மத்தியில இதெல்லாம் நான் தறி வேலை அது இதுன்னு செஞ்சதுனால, இந்த கலரோட பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா எழுத வரும். பச்சை, ப்ளூ, வெள்ளை இப்படி எழுதுறது. ஏன்னா, அதில கலர் போட்டு நம்ப அந்த நூல கணக்கெடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் அப்ப நான் ஓரளவு அதெல்லாம் எழுதுவேன். மற்றது இந்த ஆயிக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். படிக்கிறத தனியா அப்படியே படிச்சிடுவேன். இந்த ஒவ்வொரு லெட்டரா சொல்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அத வாயில அதே இல்ல இதோட எனக்கு வந்ததே இல்ல. ஸோ அந்த ஆசைலாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது போக போக சொல்றேன். ஸோ 40 வயசுக்கு மேலேயும் படிக்கணும்னு எனக்கு ஆசை இன்னமும் எனக்கு போகல. ஏன்னா அவ்வளோ தடங்கலு. ஆனா வீட்டிலேயே இருந்து படிக்கலான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா அது முடிய மாட்டேங்குது. அதுக்கான சில புக்கு அப்பயே 18 வயசு 19 வயசுலயே ரெபிடெக்ஸ்ன்னு ஒரு புக் இருக்கும். அப்பயே ஆங்கில வழி கல்வின்ட்டு. அதெல்லாம் நான் அப்பயே படிச்சு, அதையும் கொஞ்ச நாள் அதில பார்த்து பார்த்து நான் எழுதிட்டே இருப்பேன். எங்க தங்கச்சி, எங்க தம்பி இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகக்குள்ள, அவங்க அந்த ஸ்கூல் முடிக்கிற புக்கெல்லாம் நான் ஒரு பேக் நெறைய வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்து எடுத்து நான் அப்பப்போ படிக்கலான்னு. இன்னைக்கு வரைக்கும் எங்க தங்கச்சி பசங்ககிட்டயும், சின்ன குழந்தைங்ககிட்டயும் கூட நான் படிக்கலைங்கிற விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஏன்னா, அந்த குழந்தைங்க ஹோம்வொர்க்லாம் எழுதுறத பார்க்க எனக்கு ஆசையா இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, "சித்தி இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜாயிண்ட் லெட்டர்ஸ்லாம் எப்படிம்மா எழுதுறீங்க?" அப்படின்னு கேட்டலாம் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகா சொன்னாங்க.
இதெல்லாம் ரொம்ப ஈஸி சித்தி உட்காந்து எழுதுங்கன்ட்டு. நான் நெறையா தடவ அவங்க கூட உட்காந்து நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்களும் நான் சொன்னா அந்த சின்ன குழந்தைங்கள அவ்வளோ இதா இன்னும் அவங்களும் சீக்கிரமா ஹோம் ஒர்க் முடிச்சுடுவாங்க. இந்த அவர் படிப்புங்கிற விஷயத்துல நான் சின்னவங்க, பெரியவங்க அப்படின்ட்டு நான் பார்த்ததே இல்ல. யாரா இருந்தாலும் நான் படிக்கலன்னு சொல்லிடுவேன். கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் இதில ரொம்ப அதிகம். இப்ப சமீபத்தில கூட கார்ப்பரேஷன் வண்டி வந்து இந்த கொசு மருந்தெல்லாம் அடிப்பாங்கல்ல. அதில வந்து இந்த இந்த வீதியில நம்ம இந்த மருந்து அடிச்சிருக்கோம். எழுதி குடுங்கம்மா அப்படின்னாங்க. நம்மள பார்த்தா நெறைய பேத்துக்கு படிக்கலன்னு சொன்னாவே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சா, அவங்க பார்த்துட்டு "என்னது படிக்கலையா?" அப்படின்னு கேட்டாங்களா, அதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இதே மாரி நெறையா தடவ நடந்திருக்கு. ஆனா இது வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்தது. நானும் அதே தான் சொல்றேன். பல வருஷமா நானும் படிக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். அது நடக்கவே மாட்டேங்குதேன்ட்டு. இப்பயும் பாருங்க, எ கிடைச்சது வீட்ல இருந்த புக்கு. அத வச்சு நோட்டு எல்லாம் ஒண்ணு இருந்துச்சு. அது கோடு போட்ட நோட்டு கூட இல்ல. இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போகும். அப்படியே கோணையா தான் வருது. எனக்கு அவ்வளவா எழுத மட்டும் எனக்கு வரவே வராது. தமிழ் ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ முயற்சி மட்டும் விட்டுடவே கூடாதுன்னு. நானும் தொடர்ந்து இது படிச்சுட்டே இருக்கேன். எப்படியாவது அந்த எதுவும் நான் பார்க்காம, ஒரு அட்ரஸோ, பேரோ யார் கேட்டாலும், யார் சொன்னாலும் அது எழுதணும். ஒரு 5வது, 6வதுக்கு மேல அந்த இது எங்க வீட்டு பசங்ககிட்டயே நான் பார்த்துருக்கேன். 5வதுல கூட சில குழந்தைங்க கரெக்ட்டா எழுதுறாங்க. சில குழந்தைங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வருது. அது ஒரு 7வது, 8வதுக்குள்ள அவங்க நல்லாவே அட்ரஸ்லேருந்து எல்லாமே எழுத வந்துருது. ஸோ அப்பன்னா ஒரு 7, 8வது வரைக்கும் அந்த கல்வியோட இதில படிச்சா, ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே வந்துருன்ட்டு எனக்கு அப்ப இருந்தே அந்த மைண்ட்ல தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாரி அந்த அளவுக்கு இது தொடர்ந்து படிச்சா அந்த அளவுக்கு நான் வருவேனோ என்னமோ தெரியல. ஆனா மறுபடியும் நான் முயற்சிய நான் கைவிடாம தொடர்ந்துட்டுருக்கேன். எனக்கு பேரு ஃபர்ஸ்ட்டு போட சொல்லிக் குடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான். அப்பயே எனக்கு டவுட். அப்ப அவ 5வது படிச்சுட்டு இருந்தா. நமக்கு இவளுக்கு ஒரே அவள எப்படி அவங்களுக்கு மட்டும் என் பேர் கரெக்ட்டா எழுதுறா அப்படின்ட்டு, அந்த பேரு எங்க மாமா கிட்ட, எங்க தாத்தா கிட்டலாம் குடுத்து காட்டுனேன். அவங்க எழுதுனது கரெக்ட்டா அப்படின்ட்டு. அவங்களும் கரெக்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அவளும் நம்ம வயசு தான். அவ மட்டும் எவ்வளோ அழகா எழுதுறா அப்படின்னு நான் அப்பயே நெனைப்பேன். ஸோ என்னோட பேர்லிருந்து, அட்ரஸ்லிருந்து எல்லாமே நானே எழுதணும் அப்படிங்கிற முடிவோட இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதே இதே இந்த தடவையாச்சும் என்னோட ஆசை நிறைவேறுமான்னு பார்க்கலாம். பொதுவா குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் குடுத்தாக்கா 10 டைம், 5 டைம் எழுதணும்னு சொல்லிக் குடுப்பாங்க. அதனால நான் அதே மாரி எழுதியிருக்கேன். இங்க பாருங்க இப்ப இங்கேருந்து அங்க போகுது. பார்ப்போம். இந்த தடவையாச்சும் வெற்றி அடைவோன்னு நான் நம்புறேன்.